பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் இல்லையா? இந்தியாவை எடுத்துக்கலாம், உலகம் கூட எடுத்துக்கினாலும் ஆக்சிடென்ட் எண்ணிக்கை வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. குறைக்கிற நடவடிக்கையில் அரசாங்கமும் அதிகாரிகளும் நடவடிக்கை எடுத்து தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுது, ஆக்சிடென்ட் ஏறிக்கிட்டே போகுது. இது என்ன காரணம்? 4000 பேர் கிட்டத்தட்ட ஆக்சிடென்ட் ஆகிருக்காங்க. புரியுதா? அதே மாதிரி இறந்தவங்க எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 18,400 பேர் இறந்துருக்காங்க ஒரு வருஷம். இந்த 18,400 பேருக்கு பின்னாடி குடும்பம் இருக்கா இல்லையா? அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா, ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லாருமே அவங்க உறவு இருக்கா இல்லையா? அந்த உறவு எங்கே நிற்கிறாங்க? இந்த போன வருஷம் 18,400 பேர் இறந்துட்டாங்க. அவங்களுடைய உறவினர்கள் எங்கே இருக்கிறாங்க? அவங்க ஒய்ஃபு, குழந்தைங்க நடுக்கு தண்ணி. இந்த குழந்தைங்களுடைய எதிர்காலம் பாதிக்கும். இந்த ஆக்சிடென்ட்டுக்கு என்ன காரணம் கேட்டேன். எல்லாரும் ஆளுக்கு ஒரு காரணம் சொன்னீங்க. என்ன காரணம்? முக்கியமான காரணம் அது சொல்லவே இல்லை யாருமே. கவனக்குறைவு சொன்னீங்க. இன்னும் திருத்தமாக சொல்லணும்னா அலட்சியம். என்னது? ஒரு விபத்துக்கு என்ன காரணம்? அலட்சியம் தான். ஒரு உறவு போச்சுன்னா நல்ல யோசிச்சு, உறவு போச்சு நம்மளால தேட முடியுமா? திருப்பி கிடைக்குமா? அந்த உயிர் திருப்பி வருமா? வராது.